நம்மிடத்தில் என்ன வினைகள் எல்லாம் நீங்க வேண்டுமோ, எது எல்லாம் தவறாக இருக்கிறதோ அதை போகி என்று அதிகாலையில் நெருப்பூட்டி அதுல நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி எரித்தால் கூட அந்த போகியில நம்ம எந்த விஷயத்தை ரொம்ப கரெக்டா புதியன அப்படின்னாலே அதுக்கு சுக்கிரன் தான். அப்ப புதிய பொருள், புதிய வர்ணப்பூச்சி, புதிய தலைவாசலை புதுப்பித்தல், அதே போல திருநிலை வழிபாடு என்று சொல்லக்கூடிய தலைவாசலை மாலை நேரத்தில் போகி என்று வழிபடக்கூடிய முறை என்பது நாம் பயன்படுத்திய போர்வை, தலையணை, இது எல்லாமே இந்த போகி பண்டிகை என்று முழுவதுமாக அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். அதுபோல அந்த வருடத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உடன் பிறந்தவளுக்கு சீர்கொடுத்தல். இந்த சீர்கொடுத்தல் நிகழ்வை நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க. அதாவது ஒரு பெரு நிலக்கிழாராய் ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா உடன் பிறந்தவள் இருந்து அவர்களை சரியாக கவனிக்கவில்லை என்றால் நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க, கடனும் வீடே இல்லாத ஒரு நிலைமையும் தன் மனைவி அதிக நோயுற்றவளாக மாறக்கூடிய சூழல்கள் அந்த சகோதரனுக்கு ஏற்பட்டே தீரும். சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சத்யசீலன் அஸ்ட்ராலஜி டிவில இனிமே தினம் தினம் நம்மளுடைய குருஜியோட பதிவுகளை எல்லா நேயர்களும் பார்த்து ரசிக்கலாம். குருஜியை வெல்கம் பண்ணிடலாம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. அன்பான அந்த வணக்கம்மா அப்படிங்கறத கேட்கறதுக்கே நிறைய பெண்கள் காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தை பொங்கல் வரப்போகிறது. 2025 பிறந்தாச்சு. அதுலேயும் தை மாதம் வரப்போகுது. மார்கழி கடைசியில் இருக்கும். இந்த மார்கழி கடைசியில் தை தூங்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய பண்டிகை போகி பண்டிகை. அதாவது பழையன கழிதல் புதியன புகுதல்னு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் அதை தாண்டி நம்ம போகி பண்டிகைக்கு என்ன சிறப்பான விஷயங்கள் செய்யணும், அதுலேயும் உங்களுடைய ஸ்பெஷல் எப்போவுமே மகாலட்சுமி பண ஈர்ப்பு வசிய முறைக்கு நம்ம என்ன செஞ்சால் போகியிலேருந்தே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதாவதுமா, பொதுவா இந்த தை மாதம் என்பதை நாம் உத்தராயண புண்ணிய காலம் என்கின்றோம். இந்த தை மாதத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய கப மாதம் என்று நாம் எடுத்துக்கொண்டோமே ஆயின் மார்கழி, கார்த்திகை, ஐப்பசி, இந்த மாதங்களில் எல்லாம் நம் உடல்ல பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தன்மை என்ன இருக்குன்னா வலு குறைந்திருக்கும். அதனால நமக்கு நிறைய நோய்களுடைய தாக்கமும் நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்திருக்கும் அப்படின்றத நம்ம நிறைய முறை சொல்லியிருந்தோம். அதனால தான் இந்த 3 மாதங்கள்ல வீட்டுல தீபம் ஏற்றக்கூடிய முறைகள் அதிகம். அதற்கு காரணம் சூரியன் பலகீனமாக இருப்பதை அண்டத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பிண்டத்தில் இயக்குவதற்கு போல விளக்கேற்றினோம் அப்படின்னு. அந்த சூரியன் மீண்டும் முழுமை பெறக்கூடிய மாதமாக இருக்கிறது எதுனா இந்த தை மாதம் தான். அப்போ இந்த 3 மாதத்தில் நம் உடல் பலகீனத்தால் சில பொருட்களில் இந்த பலகீனமான மனநிலை என்ன இருக்குன்னா பரவி இருக்கும். அதாவது நமக்கு எப்போது எல்லாம் சோகங்கள் ஏற்படுகிறதோ, துக்கங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் உடனடியாக நம்ம என்ன செய்ய வேண்டும்னா அப்புறப்படுத்த வேண்டும். அப்போ ஒரு மனிதனுக்கு அதிகப்படியாக துன்பம் ஏற்படுவது ஒன்று பணப்பிரச்சனையினால், இன்னொன்று நோயினால். இப்ப நோய் அப்படின்னாலே அவருக்கு படுக்கை அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அப்போ அந்த காலத்துல தான் பயன்படுத்திய பாய், தலையணை, போர்வை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம பாத்தீங்கன்னா எரித்து மீண்டும் அந்த நோய் விஷயத்துல நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்றதினுடைய அடிப்படையில் கொண்டாடப்பட்டதுதான் இந்த போகி. அப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த போகியில அது மட்டும் கிடையாது, நம்மிடத்தில் என்ன வினைகள் எல்லாம் நீங்க வேண்டுமோ, எது எல்லாம் தவறாக இருக்கிறதோ அதை போகி என்று அதிகாலையில் நெருப்பூட்டி அதுல நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி எரித்தால் கூட அந்த தீய சிந்தனை நம்ம இடத்திலிருந்து விலகும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா போகி மார்கழி மாதத்தினுடைய இறுதி. தை 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பொங்கல். இப்போ நன்றாக புரிந்து கொள்ளணும், இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்துல இந்த போகியினுடைய முதல் தாத்பரியமே என்ன அப்படின்னா இந்த தை 1 வரவேற்கும் விதமாக அமைவதுதான். அந்த போகியில நம்ம எந்த விஷயத்தை ரொம்ப கரெக்டா புதியன அப்படின்னாலே அதுக்கு சுக்கிரன் தான். அப்ப புதிய பொருள், புதிய வர்ணப்பூச்சி, புதிய தலைவாசலை புதுப்பித்தல், அதே போல திருநிலை வழிபாடு என்று சொல்லக்கூடிய தலைவாசலை மாலை நேரத்தில் போகி என்று வழிபடக்கூடிய முறை என்பது மிக மிக முக்கியம்.
அதனால இந்த மகாலட்சுமி வந்து போகி பண்டிகை அன்று நம் வீட்டுடைய தலைவாசலில் எழுந்தருள்வாள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது மட்டும் அல்லாது இந்த போகி பண்டிகையை வரவேற்கும் விதமாக மண் தன்மை உள்ள விஷயத்தை போற்றி புகழ்வார்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், யாரெல்லாம் பெரும் நிலங்கள் வைத்திருக்கிறார்களோ அந்த நிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா வேம்பு, மாவிலை, அதுக்கப்புறம் வந்து ஆவாரம் பூ, இதையெல்லாம் இணைத்து வயலினுடைய அல்லது தன்னுடைய விவசாய நிலத்தினுடைய ஈசான்ய பகுதியில் சொருகி வைத்து விட்டு வருவார்கள். அதற்கு காரணம் என்னன்னா, அந்த மண் சிறப்பாக பயிர்களை விளைவித்து லக்ஷ்மியினுடைய அருளை பரிபூரணமாக தர வேண்டும் என்பதற்காக. அப்போ போகி பண்டிகை அன்று நம் வீடு முழுவதும் வர்ணம் பூசி வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருளெல்லாம் புதுப்பித்து எந்த அடிப்படையில் நமக்கு தீமை வருகிறதோ அதெல்லாம் அப்புறப்படுத்தணும். அப்போ அடிப்படையில் நம்ம வீட்டுல தீமையை கொண்டு வந்து சேர்த்ததாக எது இருக்கும்னா சனிக்காரகத்துவ சம்பந்தப்பட்ட பொருள் தான். அப்ப அந்த பொருள் அப்படின்னா என்னன்னா, வீட்டினுடைய திரைச்சீலை, வீட்டினுடைய மிதியடி, நாம் பயன்படுத்திய போர்வை, தலையணை, இது எல்லாமே இந்த போகி பண்டிகை என்று முழுவதுமாக அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். அதுபோல அந்த வருடத்தில் நாம் மருத்துவமனை சென்று சேகரித்த மருந்து சீட்டுகள், மருந்து பொருட்கள் அத்துணையுமே அந்த போகி என்று நம்ம என்ன பண்ணணும், அப்புறப்படுத்தணும். அப்படி அப்புறப்படுத்தினால் அது வந்து மிக நன்மையாக இருக்கும். இதுதான் போகி என்று செய்ய வேண்டிய விஷயம். அதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உடன் பிறந்தவளுக்கு சீர்கொடுத்தல். இந்த சீர்கொடுத்தல் நிகழ்வை நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க. அதாவது ஒரு பெரு நிலக்கிழாராய் ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா பிறந்தவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா மகிழ்வா இருக்கணும். பிறந்தவள் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, உடன் பிறந்தவள். எந்த அளவுக்கு, ஏன்னா கன்னிகாதானம் என்பது எளிமையான விஷயமே கிடையாது. ஒரு பெண் வந்து செல்லமாக வளர்ந்து இருந்து தாய் தந்தையரை பிரிந்து வேறு ஒரு குடும்பத்திற்கு குலம் மறந்து கோத்திரம் மறந்து முழுமையாக மாற்றக்கூடிய சுமை யாருக்கு இருக்குதுன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ அவள் வேறு ஒரு இடத்திற்கு சென்று அவளை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வதில் தான் ஒரு சகோதரனுடைய செல்வநிலை உயரும் அப்படின்றதுதான் இந்த போகியினுடைய மிகப்பெரிய தாற்பயமே. இன்னைக்கு நம்ம பழங்காலத்துல தாத்தா பாட்டிலாம் பாத்தீங்கன்னா போகின்னு வந்துச்சுன்னா அந்த போகியில அந்த பெண் புகுந்த வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா, அந்த பெண் வைக்கக்கூடிய பொங்கலில் பிறந்த வீட்டிலிருந்து வந்த பொருளால் செய்யப்பட்ட பொங்கல் தான் இருக்க வேண்டும். அப்ப பிறந்த வீட்டு பெண்ணிற்கு வருடா வருடம் அரிசி, பருப்பு, நெய், முந்திரி, திராட்சை, கரும்பு, அது போல அந்த பெண் அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய மங்கள பொருள், இதையெல்லாம் நாம் போகி என்று தருகிறோம் என்றால் நம் ஜாதகத்தில் நிலத்தத்துவம் முழுமையாக வசீகரம் அடையும். எந்த ஒரு ஆண் உடன் பிறந்த சகோதரிக்கு சீர்கொடுக்கும் வழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறாரோ அவருக்கு ரிஷபராசியின் காரகத்துவம் செயல்படும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரிஷபம், கன்னி, மகரம், இது மூணு நிலத்தத்துவ ராசிகள். ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன், அதில் உச்சமடைவது சந்திரன். இப்ப சகோதரி, மூத்த சகோதரியை குறிப்பவள் சந்திரன், இளைய சகோதரியை குறிப்பவள் சுக்கிரன். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த போகி பண்டிகை அன்று நாம வந்து சகோதரிக்கு வந்து சீர் கொடுக்கும் பொழுது, அதுவும் சுக்கிரகாரகத்துவ சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கும் பொழுது, உணவு வகைகள், பயிர்ப்பு வகைகள் எல்லாம் சந்திரனாய், அதே போல வந்து அலங்கார பொருட்கள் அதுல கொடுக்கக்கூடிய நம்ம வந்து சீர் கொடுக்கறதுல ஏதோ ஒரு சிறு தொகையெல்லாம் சுக்கிரனாய் இணைந்து சந்திர சுக்கிர சேர்க்கையை அது சிறப்பாக ஏற்படுத்தி மிகப்பெரிய தனவசியத்தை அது ஏற்படுத்துகிறது. ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், எவர் ஒருவர் வீட்டில் பெண் குழந்தை பிறக்கவில்லையோ அது அதிர்ஷ்டமற்ற வீடுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பெண் குழந்தை பிறந்தாலே ஓன் அழுகிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தை வீட்டில் உள்ளவருடைய கௌரவத்தை காப்பாற்றும் விதமாக புகுந்த வீட்டில் செயல்பட்டு இந்த வீட்டிலிருந்து தன் உடன் பிறந்தவனால் சீர்பெறும் தங்கை மிகப்பெரிய செல்வ நிலைக்கு உயர்வால். அது மட்டும் அல்லாது அந்த சகோதரனும் மேம்பட்டு இருப்பான். இதற்கு சான்றாக விளங்குவது எதுனா, திருச்சி ஸ்ரீரங்கத்தில் விளங்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன், அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர், அங்க வந்து சமயபுரம் மாரியம்மன் சீர்பெறும் நிகழ்வுன்னு ஒவ்வொரு வருடமும் நடக்கும். இன்னைக்கு தமிழகத்திலேயே முதல் பணக்கார கோவில் ஸ்ரீரங்கம். புரியுதுங்களா? அப்ப ரங்கநாதர் ஏன் அவ்வளவு கோடீஸ்வரரா இருக்கிறாருன்னா தன் தங்கைக்கு வருடா வருடம் சீர் கொடுக்கக்கூடிய நிகழ்வால் தான். அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும் அப்படின்னா, போகி பண்டிகை அன்று உடன் பிறந்தவளுக்கு நாம் சீர் கொடுக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த வருடம் முழுவதும் நாம ஒரு 1/2 சென்ட் நிலமாவது நம்ம வாங்கிடுவோம். எப்பேற்பட்ட கடனிலிருந்து விடுபடுவோம். ஆனா உடன் பிறந்தவள் இருந்து அவர்களை சரியாக கவனிக்கவில்லை என்றால் நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க, கடனும் வீடே இல்லாத ஒரு நிலைமையும்
தன் மனைவி அதிக நோயுற்றவளாக மாறக்கூடிய சூழல்கள் அந்த சகோதரனுக்கு ஏற்பட்டே தீரும். புரியுதுங்களா? அதே போல அந்த வீட்டுல அதிக பெண் குழந்தை ஜனனம் உருவாகும். எந்த வீட்டுல அதிக பெண் குழந்தை ஜனனம் இருக்கிறதோ அங்கு உடன் பிறந்த சகோதரியை அந்த சகோதரன் கவனிக்கவில்லை என்று பொருள். அதுக்கு அடுத்தபடியா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சீர்பெறும் சகோதரி இருக்காங்க தெரியுமா? சீர் கொடுக்கக்கூடிய அண்ணனுடைய மனைவிக்கு, அதாவது அண்ணி முறையாக இருக்கலாம் அல்லது தம்பியினுடைய மனைவியாக இருக்கலாம், அவருக்கு மறக்காமல் மஞ்சள், குங்குமம், பூ, புடவை யார் கொடுத்து அனுப்பணும்? சீர்பெறும் சகோதரி அண்ணன் மனைவிக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும், தம்பி மனைவிக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும். இந்த போகி பண்டிகையில் நீங்கள் சீர் கொடுக்கும் பொழுது புடவை கொடுக்க கூடாது. யாருக்கு? உடன் பிறந்த சகோதரிக்கு. ஆனா உணவு பொருள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மங்கள பொருளாக இருக்கக்கூடிய மருதாணி, கண்ணாடி, சீப்பு, முகத்திற்கு வந்து அலங்காரம் செய்யக்கூடிய அத்துணை பொருளோடும் இந்த பொங்கல் சீரை நாம் கொடுக்கின்ற பொழுது உறுதியாக அந்த வருடம் மிக சிறப்பான வருடமாக இருக்கும். இதை கொடுத்து விட்டு அந்த வீட்டில் யாரு? சகோதரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மாலை நேரத்தில் தலைவாசலுக்கு வந்து மகாலட்சுமியாக பாவித்து பருப்பு வகைகளை நைவேத்தியமாக வைத்து மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லி 108 முறை தலைவாசலை அர்ச்சனை பண்ணிட்டு வழிபட கண்டிப்பா அந்த வீட்டுல செல்வ நிலை உயரும். சோ போகி பண்டிகை அன்னைக்கு தலைவாசலில் மாலை நேரத்தில் மகாலட்சுமி போற்றியை சொல்லி அர்ச்சனை செய்து நட்ஸ் அப்படின்றத நைவேத்தியம் வைத்து வழிபட போகி பண்டிகை சிறப்பாக இருக்கும். போகி என்று கட்டாயமாக பிறந்தவளுக்கு சீர் கொடுத்து தீர வேண்டும். எங்களுக்கு சகோதரியே இல்லை, நாங்க என்ன பண்றது அப்படின்னா, உங்களுடைய நண்பர்கள் வழியில் உங்களுக்கென்று சகோதரத்துவத்தில் உள்ள ஒரு பெண் உறவு இருக்கும், அந்த உறவுக்கு கொடுத்து அதை நனவாக்கி கொள்ளுங்கள். நன்னா புரிஞ்சுக்கோங்க. நிறைய வட மாநிலத்தவர்களை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். அவங்க தான் செல்வத்தில் உயர்ந்தவர்கள்னு. அவங்க ரக்ஷாபந்தன் ஒண்ணு நடத்துவாங்க, தன்னுடைய சகோதரிகளை கவனிக்கக்கூடிய. எந்த நிச்சயமா எந்த சமுதாயத்தில் சகோதரிகள் அதிகம் மதிக்கப்படுகிறார்களோ அந்த சமுதாயத்தில் நிலவசியத்தையும் தங்க நகை வசியத்தையும் அதிகமாக பெறுகிறதை கண்கூடாக நீங்க ஆராய்ச்சி செய்து பார்த்துடலாம். சும்மா சின்ன சண்டை, ஒரு காதல் தோல்வியால ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள், இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா காலம் முழுக்க பேசாம இருந்து சாபத்தை சம்பாதிப்பதை தவிர வேற வழி இருக்காது. அதனால இந்த போகி பண்டிகை அன்று அனைவருமே மகாலட்சுமி வழிபாட்டுக்கு இணையானது தன் பிறந்த சகோதரிக்கு சீர் கொடுத்தல். இதை கொடுத்து பாருங்கள், உங்கள் செல்வ நிலை அடுத்த வருடத்திற்குள் எப்படி வளருகிறது என்பதை கண்கூடாக பார்ப்பீர்கள். இதுல சில பேர் பாத்தீங்கன்னா தன் சகோதரிக்கு நீங்க சொன்ன மாதிரி பட்டு புடவை இல்ல நார்மல் புடவை, காட்டன் புடவை, இந்த மாதிரி ஏதாவது சீர் கொடுக்கும் பொழுது புது துணியும் கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருப்பாங்க. பொங்கல் அன்று கொடுக்க கூடாது. பொங்கல் அன்று சகோதரிக்கு புது துணி அப்படின்றது இந்த சீரோடு கொடுக்க கூடாது. இது வந்து வெறும் தானியமும் கரும்பும் மங்கள பொருள் தான் போகணும். சரிங்களா? தீபாவளி இந்த மாதிரி நாட்கள்ல ஆடி வரும்பொழுது கொடுக்கலாம். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து சீர் கொடுத்து பெண்ணா பிறந்துட்டா செஞ்சே இதாயிடணும். விஷயம் அப்படி இல்லை. நீங்க பெண்ணுக்கு கொடுத்து செஞ்சு பாருங்க, உண்மையா மனதார செஞ்சு பாருங்க. அந்த குடும்பமே எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பல குடும்பங்களை நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க, நல்லது மட்டுமே நடந்திருக்கும். அருமை குருஜி. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பழைய பொருட்களை எரிக்கணும், அடுத்தது பொங்கலை வரவேற்கணும். ஆனா அதை தாண்டி இந்த சகோதரிக்கான உறவு எப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் ஒருவேளை பேசாம இருந்தாலும் இந்த ஒரு பதிவு அவங்க எல்லாரையும் போய் தொட்டு நிச்சயமா மீண்டும் அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த சகோதரியோடைய சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பாங்க நம்புவோம். நிச்சயமா. அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அது மட்டும் அல்லாதமா உங்களுக்கு இந்த போகி சம்பந்தப்பட்ட சீரை வந்து உங்களுக்கு நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த சீர் வந்து உங்களுக்கானது. ஸோ அதனால இதை நீங்க வந்து இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நிறைய பதிவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து உங்கள் மூலமாக என்னை நிறைய இடத்துல அறிமுகம் செய்தீர்கள். அதனால உங்களுக்கு தேவையான மங்கள பொருட்கள், அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், கரும்பு அத்துணையும் இதில் இருக்கிறது. அதை வந்து நீங்கள் எடுத்து இந்த போகி பண்டிகையும் பொங்கலையும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இது சகோதரர்கள் கிடையாது. இன்னைக்கு வந்து உண்மையிலேயே என்னை கண் கலங்க வச்ச ஒரு தருணம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சகோதரரா என்ன ஒரு சகோதரியா பாவிச்சு இன்னைக்கு மனசு சந்தோஷப்படுத்தி இவ்வளோ ஒரு சீர் கொடுத்துருக்கீங்க. இன்றிலிருந்து எனக்கு குருஜியாகவும் என்னுடைய சகோதரனாகவும் என்னைக்கும் என் கூட பயணிக்கணுங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். இது அருளால நிறைய நீங்க சீக்கிரமா சொந்த வீடு வாங்கி சிறப்பா வாழ்வீங்க. நன்றி குருஜி, நன்றி. இன்னைக்கும் குருஜி இந்த சீர் கொடுத்து என்னை வந்து உண்மையிலேயே எனக்கு இன்னும் பேச்சே வர மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து என்னை போல் நிறைய பேர் உங்களை வந்து குருஜியை தாண்டி
ஒரு அன்பின் அடையாளமா நிறைய நினைக்கிறாங்க. எனக்குமா குறிப்பிட்டு சொன்னா நான் கிட்டத்தட்ட 4 சகோதரிகள். எப்போதுமே இந்த சகோதரிகளை நான் எப்போதுமே கண்கலங்க விட்டதே கிடையாது. நிச்சயமாக. இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறேன்னா அதுவும் ஒரு மிக முக்கியமான காரணம். நான் எப்போதுமே ஆண்மகன்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, மாயை எனும் பெண்ணுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இருந்துச்சுன்னா அதை விட சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஒன்று அம்மா, இன்னொன்று மனைவி, இன்னொன்று தான் பெற்ற பெண் குழந்தை. இந்த 3ஐயுமே நம்ம எப்போதுமே சரியா பார்த்துக்கிட்டா மற்றது எல்லாமே சுபிக்ஷமா இருக்கும். அதனுடைய அடிப்படையில தான் உங்களுக்கும் கொடுத்தேம்மா. நன்றி குருஜி. எனக்கு இந்த பொங்கல்லேருந்து உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எல்லோருக்குமே இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி குருஜி. நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா.